ஷானிகம் அவரோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல. ஸோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே மலையாளத்துல நல்ல ஹிட்டான படங்கள். ஸோ இதுல டோட்டலா அவர் லவபிளா ஆரம்பிச்சாலுமே அதுல வந்துட்டு ஃபைட்டு, அதனால எதனால வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப நல்லா இருந்தது. கலையரசன் அவரை பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல அவர் மாஸ் பண்ணிட்டாரு. அதாவது எப்பயுமே ஹீரோவுக்கு ஆப்போனண்டா வரவங்க மேல வந்து நமக்கு ஒரு கோவம் வரும்ல, ஆனா நிறைய இடத்துல வந்து அவரோட போர்ஷன் வந்துட்டு மாஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அவருக்குமே இது ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. நல்ல கண்டென்ட், நல்ல படம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நமக்கு எந்த ஒரு லேகோ இல்லாம அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஒரு கதை, ஒரு புதுக்கோட்டை பேஸ்டான ஒரு கான்செப்ட்ல ஆரம்பிச்சு ரொம்பவே அழகா வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு பர்சனலா ரொம்ப கோவப்படுவாங்க இல்லையா, ஸோ ஒரு கோபத்தினால வந்துட்டு ஒரு சண்டை வரும், ஒரு அதுக்கு ஒரு பழி வாங்கணும்னு ஒரு விஷயம் வரும். இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட லைஃப்லயே நடந்துட்டு இருக்கும், நம்மளை சுத்தி நிறைய பேர்கிட்ட நடந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கதை. இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றத ஃபைனலா சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது எதனால தொடங்குச்சு, இது ஏன் இது பண்ணக்கூடாதா அப்படின்றத மாதிரியான ஒரு கருத்தா இருக்கும். கண்டிப்பா சண்டை நிறைய இருக்கு. ஸோ இருந்தாலுமே பார்க்கலாம் நம்ம ஏன்னா ஒரு ஃபேமிலியை வச்சுதான் இந்த கதையே போகுது. அதுல இருக்கக்கூடிய இயல்பா இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு நார்மலான அந்த ஊருக்கார பையன், அதனால எவ்வளவு அவன் சஃபர் பண்றான், அவனோட ஃபேமிலியோட அது கனெக்ட் ஆன ஒரு ஸ்டோரினால எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகே, எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட்டு நிறைய ட்விஸ்ட்டும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மக்கள் கத்திட்டு இருக்காங்க, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபைட்டிங், லைக் அந்த எப்படி சொல்றது, இப்போ என்ன நடக்குது இந்த சொசைட்டில அப்படின்றது தான் இங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாரும் பார்க்கல இந்த படத்தை. சொல்றாங்க இந்த மாதிரி ரொம்ப ஃபைட்டிங்காவே இருக்கு, மூவி ஃபுல்லாவே நைட் இருட்டுல தான் நடக்குது அப்படின்ற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் பேச முடியல சார். அதான் இப்படி போகுமா, நல்லா எல்லாரும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆப்வியஸ்லி இது கனெக்ட் ஆகும், எல்லாரும் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய மூவி தான். இல்ல, நான் எதுவுமே எந்த எக்ஸ்பெக்டேஷனோடவும் வரல. நல்லா இருக்கும்னு வந்தேன், அவ்வளவுதான். நல்லதா இருக்கு எனக்கு. லேடிஸ் உண்மையிலே சொல்ல கோவம் இருக்கவங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தாகணும். உண்மையிலே சொல்றேன், மெட்ராஸ்காரன் தான் நேரடிக்காம போகுது. இதே மாதிரி தான் சொல்லி அடுத்தடுத்து எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கு. உண்மையிலேமா லேடிஸ் வந்து அதான் பார்க்கலாம். கோவம் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா நல்லா இருக்கு படம். உண்மையிலே எதாவது பாக்குறாங்க, உண்மையிலே இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. இந்த பொங்கலுக்கு உண்மையிலே மெட்ராஸ்காரன் நல்லா எடுத்துருக்காங்க. கோவம் இருக்க இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ செம்ம ட்விஸ்டா இருக்கு. இந்த ட்விஸ்டட் மூவிலாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு, பட் ஆனா படம் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து தேட்டர்ல மெட்ராஸ்காரன் மூவி வேற லெவல்ல இருக்கு. படம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. டைரக்ஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டுக்கு ஆக்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குது. படம் வந்து எமோஷனலி ஆகிட்டு எல்லாமே ஈஸியா கனெக்ட் ஆகும். ஒரு ஃபேமிலியோடு நம்ம இருக்கும்போது என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடக்கும், அது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எல்லாமே அதுல வந்து டிராவல் ஆகும். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு போறாங்க. பண்ணிருக்காங்க. டேரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா, ஆர்டிஸ்டும் சரி, ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் நல்லா ஹிட் ஆகும். இல்ல நான் எதிர்பார்க்காம தான் வந்தேன். ஆனா இங்க படத்தை பார்த்த பிறகுதான் நமக்கு என்னன்னு தெரியும். இப்பதான் பார்த்து முடிக்கும் போது நல்ல ஒரு ஃபீல் இருந்து, ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்து, நல்ல சாட்டிஸ்பாக்சனா போகலாம். இது வந்து எல்லாத்துக்கும் வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த இன்சிடென்ட் உங்க வாழ்க்கை, யார் வாழ்க்கையில சின்ன சின்ன இன்சிடென்ட் இதெல்லாம் நடந்திருக்கும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகும், முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகும், எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். அதாவது ஆக்சுவலா மெட்ராஸ்காரன் தான். இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு வெளியூருக்கு போறோம். இப்போ நம்ம மெட்ராஸ்ல இருக்கீங்க, நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்க, வெளியூர்ல போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, மெட்ராஸ்காரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தா
அவன் நாகர்கோவில்காரன், இப்ப நான் நாகர்கோவில்காரன், திருச்சிக்காரன் இப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. மற்றபடி வேற ஒரு அது நான் சொன்ன கதை வந்துடும், அதனால சொல்லல. ஆறுங்க நல்லா இருக்கு. ஹீரோட ஆக்டிங்லாம் வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலிலாம் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. புரியல. ஃபேமிலியா எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்குற மூவி தான். ஸோ எல்லாம் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குட் மூவி. அடிச்சுக்கோங்களே ரொம்ப பண்ணிருப்பாங்க. படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி படம் கேட்குறது எல்லாருக்கும் கஷ்டம். அதுவும் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு பக்கம் வயலன்ஸு ப்ளஸ் ஃபன்னா நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி படத்தை நடிக்கிறதுக்கு ஷானிகம் வந்து கொடுத்து வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம நிறைய மலையாளிஸ்கெல்லாம் ஷானிகம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து 100 out of 100 தான். அதான் சொல்றேன் ப்ரோ. டைரக்டர் இது டைரக்டர் ஃபுல்லா வந்து வெச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ. எல்லா காஸ்டையும் வந்து டைரக்டர் எல்லாம் வெச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ. எப்படி சொல்றதுன்னா, நம்ம உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல ஒண்ணு போத்து கூட நேரம் உட்காந்து பாக்குறோம். அடுத்தது என்ன சொல்லிட்டு சூப்பரா போகுது. அந்த மாதிரி போயிட்டு அதுக்கேற்ற மியூசிக் இன்க்ளூடா வருதா பிரிச்சு மேன்றிருக்காரு. தரம் ப்ரோ. வெச்சு பொங்கலுக்கு வெச்சு கீஸ்டுக்கிறாப்ல. மெசேஜ் சொல்லணும். சீக்கிரமா வந்து எதுவுமே வந்து நம்ம முடிவு எடுத்து பண்ணக்கூடாதுன்றது ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. யாரும் உங்களுக்கு தெரியும், தப்பா நினைக்காம யோசிக்காம எதுவுமே பண்ணக்கூடாது. நிதானத்துல உட்காந்து பேசினா எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாதுன்றதுக்காக சூப்பரா சொல்லியிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் ஊருக்கு சைட்ல போன மெட்ராஸ்காரன் வந்துட்டான். அவன் எது பண்ணாலும் நல்ல தப்பா நினைக்கிற ஒரு இது இருக்கும்ல, ஒரு இது இருக்கும். பட் ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது. அத குத்தி காட்ட சொல்லியிருக்காங்க. எல்லா எமோஷனும் இருக்கு படத்துல. செம்மையா ப்ரோ. அதுதான் மேட்ரு. இந்த மெட்ராஸ்காரன் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இவன் பண்ணிருப்பான். நீ ஊர் சைட்ல போன மெட்ராஸ்காரன் பண்ணிருப்பான்டா, சேட்டை பூச்ச பையன்டா, ஒரு ஊருக்குலாம் போல கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படம் குத்தி காட்டுற மாதிரி ஒரு விஷயம். சொல்லணும்னா படம் வந்து உங்களை 2 படம் உட்கார வச்ச மாதிரி இருக்கும் படம். சீட் எட்ஜ் வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கப்புள் எல்லாமே பார்க்கலாம். செம. அத பொங்கலுக்கு எல்லாம் தெரிய விட்டுருவாங்க. சீட்டை வந்து சூடு உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்து உங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும். யார் பண்ண கடைசியில போய் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒன்னு வைப்பாங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு. ப்ரோ அதான் ப்ரோ சொல்றேன். நாங்க பேசலாம் சும்மா வந்தோம் ப்ரோ. தலைப்படம் வரல சும்மா வரல வந்து தலை உட்காந்து பார்த்தோம். என்னடா படம் வேற மாதிரி போகுது. ஸ்நாக்ஸ் அப்போ டைம் பொறுமையா பார்த்ததுல வேற அந்த மாதிரி போயிட்டு இருக்கு படம். உண்மையான மெட்ராஸ்காரனா இந்த படம் தான் ப்ரோ. செமையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப செமையா இருக்கு. நானும் ரொம்ப சும்மா தான் வந்துட்டு இருக்கோம். அவரு மலையாள ஆக்டர் சூப்பர் ஆக்டர். கலையரசன் தான் நல்லா பண்ணியிருக்காரு. வாலி மோகன் தாஸ் சூப்பரா கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி அண்ட் எமோஷன் ரொம்ப ரொம்ப சில இடத்துல ரொம்ப அழுதுட்டோம். ரொம்ப 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 செமையா இருக்கு. இது ஆக்சுவலி பொங்கலுக்கு ரொம்ப தரமான படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு. அண்ட் கலை ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்ம எங்கேஜா போச்சு. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து செம்மையா முடிச்சிட்டாங்க. நல்ல ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அந்த பழி வாங்குறத பத்தி நல்லா இது பண்ணி ஜாதி பத்தி எல்லாம் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.